ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டியோட புக் வைஸ் டாபிக் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. 7th ஸ்டாண்டர்டோட இடையோ டேர்ம் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டேர்ம் 2ஓட மாநில அரசு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம அரசியல் கட்சிகளை பற்றி பார்த்துருந்தோம். அரசியல் கட்சி எப்படி துவங்கணும் அப்படின்னா எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் தேர்தல் கமிஷன் எப்படி இருக்குன்னெலாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம மாநில அரசு பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மாநில அரசு பற்றி தான் பார்க்க போகிறோம். மாநில அரசு அப்படின்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி தான். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தேர்தல் எலெக்ஷன் எப்படி நடக்குது, கவர்னர்னா ஆளுநர்னா யார், முதலமைச்சர்னா யார், அவங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு என்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது, கவர்மெண்ட் என்னென்ன செயல்முறைகள்லாம் செய்கிறாங்க, எப்படி கவர்மெண்ட் ரன் ஆகுது, அண்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் 3 பார்ட்ஸாக இருக்குது. ஒன்று சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஸோ ஜுடிஷியரி சிஸ்டம் அண்ட் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ இந்த 3 பிளாக்கும் என்னென்ன பார்ட்ஸை ப்ளே பண்ணுறாங்க, ஸோ அதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபஸ்ட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட நமக்கு எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த எலெக்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டு தான், மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர் எப்படி ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுறாங்க, நம்ம போயிட்டு நம்ம ஒவ்வொரு பகுதிகளையுமே ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு வார்டு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பகுதிகளாக பிரிக்கிறோம். அங்கே இருக்க மக்கள் அவங்களுக்கு இந்த பிரதிநிதி நமக்காக அவங்க கேட்பாங்க, இவங்க சரியான மக்கள் பிரதிநிதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் 2 டைப்பாக இருக்காங்க. சட்டமன்ற பேரவை அப்படின்னு ஒன்று இருக்கும், சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்லிட்டு, கீழவை மேலவை அப்படின்னு 2 இருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில இடங்கள் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது சென்னையில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கட்டின ஃபஸ்ட்டு கோட்டை. அது அண்ட் தலைமைச் செயலகம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அது யாரால் கட்டப்பட்டது, ஆங்கிலேயர் தான் கட்டியிருக்காங்க. அதுபோல் ஃபஸ்ட்டு அவங்க கட்டினது தான், அதுக்கு பேர் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த கோட்டை இருக்கிற இந்த இடங்களில் தான் இப்போ இருக்கிற தமிழக சட்டமன்ற பேரவையும் சரி, தலைமைச் செயலகமும் சரி, இதெல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் சட்டமன்றத்தில் கீழவைன்னு ஒன்று இருக்கும். அந்த கீழவையில் தான் மாநிலத்தில் இருக்கிற நலன்கள் எல்லாமே, அந்த மாநிலத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், என்ன நலன்கள்லாம் இருக்கணும் அப்படின்றது அந்த கீழவையில் தான் நடக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அங்கே கூடி தான் பேசிப்பாங்க கீழவையில். அது நிறைவேற்றுறது தான் சட்டமன்ற பேரவையில் நடக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கீழவை மேலவைன்னு 2 இல்லை, ஒரே ஒரு சட்டமன்ற அவை தான் இருக்குது. ஸோ அதனால் சில மாநிலங்களில் பார்த்தோன்னா இது 2ஆகவும் 2 டைப் ஆஃப் கீழவை மேலவை அப்படின்னும் கூட இருக்கும். இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய ஸ்டேட்ஸாக யூனியன் பிரதேசம்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. நம்ம தெரியும், நமக்கு 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசனுக்குமே அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிக்யூஷனுக்கு அப்படின்னு தனியான பிளாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 28 மாநிலங்களும் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு. இந்த யூனியன் பிரதேசங்கள் இது எல்லாத்துக்கும் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லி. நமக்கு தெரியும், நம்ம நாட்டோட தலைநகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு நாடு அப்படின்னாலே 2 வகையான அரசாங்கம் தான் இருக்கும். அதுதான் அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ 2 வகையான அரசாங்கம்னா எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அந்தந்த மாநிலத்துக்கு அப்படின்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. பட் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது இந்த மத்திய அரசும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும்
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில அதிகாரங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது சில வேலைகள், சில பிளாக்ஸு, சில பார்ட்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரியது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயில்வேவாக இருக்கட்டும், எஜுகேஷன், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரியது. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும். இந்த மாதிரி பகிர்ந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ், ஸ்டேட்டுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த முறைக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் நம்ம நாடு வந்து என்ன அமைப்பு, மக்களாட்சி. அதாவது இங்கே முழு அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்கும், மக்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்றது தான் மக்களாட்சி. இந்த முறையில், இந்த மக்களாட்சி முறையில் அரசாங்கம் வந்து நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அங்கே முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ், குடியரசுத் தலைவர், அதாவது நம்ம பிரசிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அடுத்தது ப்ரைம் மினிஸ்டர், அடுத்தது அந்த மாநிலத்தில் யார் ஆளுநராக இருக்காங்க, அண்ட் ஃபைனலி சிஎம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற சிஎம். ஸோ இவங்க 4 பேரும் தான் வந்து ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் ரன் ஆகிறதுக்கு முக்கியமானவங்க. ஸோ பிரசிடெண்ட்டு, ப்ரைம் மினிஸ்டரு, கவர்னர் அண்ட் சிஎம். ஸோ இவங்க 4 பேரும் ரொம்ப முக்கியமான பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குன்னு வந்து தனி கவர்மெண்ட் இருக்கா அப்படின்றது தான். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குன்னு தனி கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு தனியான கவர்மெண்ட்டு தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நிர்வாக தலைவர் யாராக இருப்பாங்கன்னா கவர்னர், ஆளுநர்னு சொல்வோம், அண்ட் சிஎம் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குவாங்க. ஸோ இதுவே வந்து பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எம்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னும். இதுவே லெஜிஸ்லேட்டிவில் இருக்கவங்கள சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னும் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரியான அரசியலமைப்பில் தான் மத்திய அரசும் மாநில அரசும் 2 வந்து இணைஞ்சு செயல்படுது. ஸோ சென்ட்ரலில் இருக்கவங்க எம்பி, மொத்தமாக பாராளுமன்றம், நாடாளுமன்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு உரியது அப்படிங்கும்போது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ் வந்து அதுக்குள்ளார வருவாங்க. அண்ட் இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து யாராவது நியமிக்கிறாங்களா, அவங்களுக்குன்னு உறுப்பினர்களை யாராவது நியமிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ தேர்தல் மூலமாக, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அரசியல் கட்சினா என்ன, அரசியல் கட்சிகளில் வந்து எப்படி அரசியல் கட்சிகள்லாம் தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக பார்ட்டிஸ் வச்சுருப்பாங்க. அவங்க தேர்தலில் வந்து மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிகளும் அவங்க ஒரு வேட்பாளரை கொடுப்பாங்க. அதில் 18 வயசு நிரம்பியிருக்கவங்க எல்லாருமே அந்த தொகுதிகளில் போய்ட்டு அவங்களுக்கு எந்த வேட்பாளர்களை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போய்ட்டு ஓட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது வெற்றி பெறவங்க தான் அதிக எண்ணிக்கையில் எந்த கட்சி வந்து அந்த வெற்றி பெற வேட்பாளர் தான் அந்த தொகுதிக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இந்த தேர்தல்களெல்லாம் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம். அதுவுமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. இங்கே வந்து தேர்தல்கள் எப்படி நடக்கணும் அப்படின்ற, எப்படி ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும். ஸோ தேர்தல் ஆணையம் கொடுக்கறது தான் முடிவு. அந்த முடிவுக்கு அப்புறமா எந்த கட்சியில் வந்து அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து பெரும்பான்மை கட்சி தான். நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 234 கட்சி இருக்குது, 234 தொகுதி இருக்குது அப்படின்னா அதில் பாதி 117 + 1 அந்த கட்சி யார் வந்து அதிகபட்ச உறுப்பினர்களில் கொண்டிருக்காங்களோ அவங்களோட தலைவரை தான் வந்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு ஆளுநர் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி பாருங்கள், பாதிக்கு மேலே இருக்க தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்க தான். இப்போ 118 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அவங்க தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஆவாங்க. அவங்க பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் யார் இருக்காங்களோ அந்த அதிக உறுப்பினர்கள் இருக்கவங்க தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதிர்கட்சியாக வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஆளுங்கட்சியை சேராமல் நிறைய எதிர்கட்சிகள், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த பகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க வேறு எந்த கட்சி, பல கட்சி சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சியினர். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே நம்ம எதிர்கட்சியினர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு மாநில அரசு, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கவர்னர், முதலமைச்சர் அண்ட் அமைச்சர்கள். ஸோ இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட் தான். எவ்வளோன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆளுநரை வந்து தேர்ந்தெடுப்பார். இவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கும். ஆளுநரை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு பகுதிகளுக்கு மாற்றுறதுக்கோ, 2 பகுதிகளுக்கோ
ஒரு ஆளுநரை நியமிக்கிறதுக்கோ இந்த அதிகாரம் ஃபுல்லாக குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கும். இந்த ஆளுநர் தான் வந்து அதிக பெரும்பான்மை உறுப்பினர் சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை கட்சி வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சராக நியமிப்பாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆளுநரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். இதுவே முதலமைச்சருக்கு இந்த பதவி பிரமாணம் அவங்கள இது பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து ஆளுநர் கூட சேர்ந்து ஆலோசித்து இந்த பகுதிகளுக்கு இந்த கேண்டிடேட்டை நம்ம ஒரு பகுதிக்கு அமைச்சராக நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு மந்திரி சபையை உருவாக்குறது இவங்க 2 பேரும் ஆலோசித்து தான் வந்து உருவாக்கணும். அவங்க அந்த அமைச்சரவையை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து 5 இயர்ஸுக்கு அதே அமைச்சர் தான் வந்து அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. அண்ட் ஒரு ஆளுநராகவோ இல்லை ஒரு முதலமைச்சராகவோ ஆகணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஆளுநராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்தது ஆளுநர் ஆகணும் அப்படின்னா 35 வயது இருக்கணும். இதுவே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா 25 வயது இருந்தால் போதும். அண்ட் அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும், சிறந்த நிலையில் இருக்கணும். இது இல்லாமல் அவங்களுக்கு வருவாய் தர மாதிரி எந்த ஒரு அரசு பதவியிலையுமே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவங்க கேண்டிடேட் எலெக்ஷனில் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க வந்து ரிலீவ் ஆகிடணும். ஸோ இது நான் இதுவே வந்து 25 வயசில் இருக்கணும். முதலமைச்சராக சிஎம் ஆகணும் அப்படின்னா 25 வயசு இருந்தால் போதும். அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் ஆர் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கணும். இதில் நம்ம ஆளுநர் ஆகிறதுக்கு 35 வயசு, சிஎம் ஆகிறதுக்கு 25 வயசு. இதுவே சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 30 வயசு இருந்தால் போதும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரே ஒரு சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது. மேலவை கீழவைன்னு 2 இல்லை. ஸோ அதுதான் இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். ஸோ மாநில பொறுத்த மட்டும் சட்டமன்றம் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டசபை அப்படின்னும் சொல்லுவோம். இதில் ஒன்று வந்து மேலவை, இன்னொன்று வந்து கீழவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மேலவை கீழவைன்னு இருக்கிற பகுதிகளை ஈரவை சட்டமன்றம் ஆர் சட்டசபை, ஈரவை சட்டசபை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த மேலவை அப்படின்றது சட்டமன்ற சபைன்னு சொல்கிறோம். இதில் இருக்க உறுப்பினர்கள்லாம் என்னன்னு சொல்கிறோன்னா மக்களால் நேரடியாக அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல. இப்போ நம்மளே பார்த்தோம், லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க. ராஜ்யசபாவை பொறுத்த மட்டும் லோக்சபாவில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ஓட் பண்ணி தான் ராஜ்யசபாவில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் மேலவை கீழவையில் மேலவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. கீழவையில் வந்து சட்டமன்ற சபை இதில் இருக்க உறுப்பினர்கள் வந்து நேரடியாக மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுதான் இது. அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ராஜ்யசபா மாதிரி மாநிலங்களுக்கும் ஈரவை இருக்குது. இந்தியாவில் சில மாநிலங்களில் சட்டமன்றத்தில் வந்து மேலவை கீழவை அப்படின்ற 2மே இருக்குது. அவங்கள தான் நம்ம ஈரவை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் கீழவை மட்டும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்வாங்க, பணிகள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ மாநில சட்டமன்றமாக இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கான லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநரும் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அங்கே என்ன நடந்தாலுமே அது யாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஆளுநருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக ஆளுநரை வந்து நிர்வாகத்துறையின் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்ற அதிகாரம் இவருக்கு இருக்குது. அதாவது மாநில அரசாங்கத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நிர்வாக நடவடிக்கைகள் அது எடுத்தாலுமே அது வந்து கண்டிப்பாக ஆளுநர் அந்த இடத்துல இருக்கணும். ஆளுநரோடைய பேரில் தான் அது நடக்கும். இவருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் இவர் வந்து வேந்தராக இருக்கார். அதுபோல் ஸ்டேட்டோட சட்டத்துறையில் இருக்கிற மசோதா ஏதாவது ஒன்று நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக இவரோட பெர்மிஷனும் வேணும். அவரோட ஒப்புதல் இருந்தால் தான், ஆளுநரோட ஒப்புதல் இருந்தால் தான் அடுத்தது பார்க்க முடியும். அதுபோல் மாநில தலைமை வழக்கறிஞர்னால் உயர்நீதிமன்றத்தில் சீஃப் ஜட்ஜு இருப்பாங்க இல்லையா அவங்க. அப்புறம் இந்த தேர்தல் கமிஷன், பணியாளர் தேர்வாணையம், இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிலாம் இருக்கு இல்லையா, இதோட தலைவர், அப்புறம் உறுப்பினர்கள், அண்ட் தென் எலெக்ஷன் கமிஷனோட தேர்தல் ஆணையர், இவங்க எல்லாரையும் கூட யார் தான் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுநர் தான். அண்ட் நிறைய யூனிவர்சிட்டிஸில் துணைவேந்தர்கள் இவங்களையுமே ஆளுநர் தான் நியமிக்கிறார். ஸோ ஆளுநரோட பணி அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கார். நிர்வாகத்துறையோட தலைவராக இருக்காது. நிர்வாகத்துறையோட எல்லா நடவடிக்கையுமே ஆளுநர் பேரில் தான் நடக்கும்.
கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாருக்கும் வேந்தராக இருக்காது. மசோதா ஒன்று ஏற்படுத்துகிறோன்னா இவரோட ஒப்புதல் மூலமாக தான் அங்கே நடக்கணும். வழக்கறிஞர்கள், தேர்தல் பணியாளர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், யூனிவர்சிட்டிஸோட துணைவேந்தர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து இந்த ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. அப்படி இருந்துமே ஆளுநரை வந்து என்னென்னு தான் சொல்கிறோன்னா பெயரளவு தலைவராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான். ஸோ இது வந்து அப்படியே இப்போ நீங்கள் சென்ட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான். குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவு தலைவராக இருப்பார். பிரைம் மினிஸ்டர் தான் உண்மையான தலைவராக இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே ஆளுநர் வந்து பெயரளவு தலைவராக இருப்பார். உண்மையான தலைவர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் இருப்பார். ஏன்னா அவங்க கொடுக்குற அமைச்சர்கள் யாராக இருக்கட்டும் அந்த அமைச்சர்களுக்குன்னு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்க செய்கிறது, அமைச்சர்களில் வந்து தனிப்பட்ட முறையில் செலக்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து சிஎம்மோட ஒர்க்கு தான். அண்ட் இந்த நம்ம செலக்ட் பண்ணுற அந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அமைச்சர்கள் வந்து அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலும் சரி இல்லை அமைச்சர்களோட குழுவாகவும் சரி இந்த மாநில சட்டசபைக்கு அவங்க பொறுப்பு. சட்டசபையில் நடக்கிற விஷயங்களுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் இவங்க எல்லாருமே முதலமைச்சருக்கு கீழே தான் ஒரு குழுவாக இருக்காங்க. ஸோ முதலமைச்சர் அவராக தான் வந்து மற்ற இந்த டீட்டெயில்ஸை மற்ற அமைச்சர்களில் செயல்படுத்துறது இதெல்லாம் மக்களுக்கான நலன் திட்டம் கொள்கை இதெல்லாமே முதலமைச்சர் தான் அந்த வகுக்கிறாரு. எப்படி மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி அந்த திட்டங்களை வந்து வகுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஒரு அரசாங்கம் அப்படின்னா 3 முக்கியமான பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னது? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஸோ சட்டமன்றம்ன்றது என்னென்ற டீட்டெயில் பார்த்தோம். நிர்வாகத்துறை யார் அதுக்கு பொறுப்பாக இருக்காங்க அப்படின்றது. அண்ட் தென் நீதித்துறை. ஸோ இந்த 3 பகுதி தான் வந்து முக்கியமான பகுதிகளாக இருக்குது. அடுத்தது இப்போ நீதித்துறையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சட்டமன்றமும் பார்த்தாச்சு, நிர்வாகத்துறையும் பார்த்தாச்சு. அடுத்து நீதித்துறைன்னு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு நீதிமன்றம் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்குங்கும்போது சென்னை ஹைகோர்ட் அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் அமைப்பாக இருக்குது. இது வந்து இந்த நீதிமன்றம் ரொம்ப வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ நீதிமன்றம் எடுக்கிறது தான் நீதியை நிலைநாட்டுறது தானே முக்கியமான ஒரு நோக்கமாகவே இருக்குது. ஸோ சுதந்திரமாக அது செயல்படுது. அதுபோல் சுதந்திரமாக செயல்படுதுன்னா இஷ்டத்துக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாது இல்லையா. அரசியலமைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் சுதந்திரமாக செயல்படும். ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் ஒரு தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்க. இந்த நீதிபதிகளோட எண்ணிக்கை எல்லா மாநிலங்கள்லையுமே ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி அது மாறும். பட் இந்த தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் யாரெல்லாம் நியமிக்கிறாரு, பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இதுவே குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி யாரை நியமனம் செய்கிறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் அந்த தலைமை நீதிபதியோட அவங்க பதவிக்காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 62 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அந்த பதவியில் வந்து இருக்கலாம். இந்த உயர்நீதிமன்றம் மட்டும்தான் இருக்கா, இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சைட்லேயுமே நீதிமன்றம் இருக்கும். இதுலேயே நிறைய சிவில் கேசஸ்க்குன்னு தனி நீதிமன்றமும், கிரிமினல் கேசஸ்க்குன்னு தனி நீதிமன்றமும், இந்த மாதிரியான பார்ட்ஸும் கூட இருக்கும். இதெல்லாம் நம்ம நீதித்துறையில் இன்னுமே டீப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ எஸ், ஐ திங்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதில் வந்து இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 29 கிடையாது, 28 இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் 8 இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாநில அரசு ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்களை கொண்டது தான் இந்த மாநில அரசு. அதோட தலைவர் கவர்னர், அதாவது கவர்னர் ஒரு ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பதவிக்காலம்னா 5 வருஷம் வரைக்கும். யார் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இவர் செயல்படுறாரு. மாநில அரசோட நிர்வாகம் அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கும், முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். இவர் தான் உண்மையான தலைவர். ஆளுநர் ஒரு பெயரளவு தலைவர் தான். இந்த முதலமைச்சர் எப்படி வராரு, பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சராக வராரு. இந்த முதலமைச்சர் தான் அமைச்சரவை குழு அதில் செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பொறுப்புடையவராக இருக்கார். அண்ட் நீதிமன்றம் பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். அதுதான் அதிகபட்ச நீதி அமைப்பாக எடுத்துக்கிறோம். அண்ட் சட்டமன்றம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ்னு சொன்னோம், மந்திரி சபைனா கேபினெட்னு சொல்கிறோம், நிர்வாகம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறை அப்படின்றத ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒன்ஸ் முடிச்சாச்சு.
ஒன்ஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர்னால் என்ன, சட்டமன்றத்தில் பேரவை கீழவைன்னு இருக்கா, புனித ஜார்ஜ் கோட்டையோட டேர்ம் என்ன, யார் எப்போ கட்டினாங்க அப்படின்றது. அடுத்தது எவ்வளோ மாநிலம் இருக்குது, எவ்வளோ யூனியன் பிரதேசம் இருக்குது, அதோடைய தலைநகர் எங்கே இருக்குது. சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் நம்ம வந்து 2 வகையான அரசாங்க முறையை கொண்டிருக்கோம், மத்திய அரசு, மாநில அரசு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செயல்படுறதுனால இதை கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதில் யாரெல்லாம் முக்கியமானவங்க, பிரசிடெண்ட்டு, ப்ரைம் மினிஸ்டரு, கவர்னர் அண்ட் சிஎம் என்றது பார்த்தோம். மாநில அரசுக்குள்ளார யார் யார் இருப்பாங்க, கவர்னர் இருப்பார், சிஎம் இருப்பார், மற்ற மினிஸ்டர்ஸும் வந்து இருப்பாங்க. இதில் சட்டமன்ற எம்பினா யார், எம்எல்ஏனா யார், ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு வாக்காளர் வந்து அரசியல் கட்சிகளில் போன டேர்ம்லேயே பார்த்தது தான், ஓட் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டு 18. அதுவே நம்ம வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடணும், சட்டமன்ற தேர்தல்னால் 25 வயசு இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இதில் பார்த்தோம். தேர்தல் ஆணையம் தான் வந்து தேர்தல்களை நடத்துறதுக்கான நிபந்தனைகள் இதெல்லாம் இருக்குது. ஆளும் கட்சினா என்னது, பெரும்பான்மை கட்சி, பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுனா என்ன, எதிர்கட்சினா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். அதுபோல் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இவங்களோட பதவி காலம்லாம் என்ன, இவங்களோட பணிகள் என்ன, அதிகாரம் என்ன, அவங்க ஒருத்தவங்க ஒரு ஆளுநராகவோ ஒரு முதலமைச்சராகவோ ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கணும். அண்ட் சட்டமன்ற பேரவை கீழவை, மேலவை, தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான அமைப்பு, ஈரவை அமைப்பு இருக்கா, இல்லை ஓரவை சட்டமன்ற அமைப்பு இருக்கா அப்படின்றத பற்றி பார்த்தோம். நிர்வாகம் பார்த்தோம், சட்டமன்றம் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக ஆளுநர், நீதித்துறை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து அவரோட பணிகள் என்னென்ன இருக்குது, யார் பேரவைத் தலைவர், யார் உண்மையான தலைவர், இதெல்லாம் பார்த்தோம். ஃபைனலி நீதித்துறையோட உச்சபட்ச அமைப்பு உயர்நீதிமன்றம் தான். ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். இவங்களோட வயது வரம்பு 62 வயசு வரைக்கும். அண்ட் இது இல்லாமல் உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் தனியாக, கிரிமினலுக்கு தனியாக, சிவிலுக்கு தனியாக, இந்த மாதிரியான கோர்ட்ஸும் கூட இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நம்ம கொஷின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆகிறதுக்கான குறைந்தபட்ச வயது என்னென்னா, உறுப்பினர் ஆகணும்னா அவங்களுக்கு 25 வயது இருந்தால் போதும். இந்தியாவிலெல்லாம் மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28 இருக்குது, யூனியன் பிரதேசங்கள் 8 இருக்குது. மாநில அரசு அப்படின்னா என்னது, மாநில அரசுனாலே சட்டமன்றம் தான். ஸோ சட்டமன்றம் தான் மாநில அரசு, பாராளுமன்றம் தான் வந்து மத்திய அரசு. மாநில அரசு நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த தலைவர்னால் ஆளுநர் தான். உண்மையான தலைவர், ஒட்டுமொத்த தலைவர்னாலும் சரி, பெயரளவு தலைவர்னாலும் ஆளுநர் தான். உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் தான் முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள், இவங்க எல்லாரையும் யார் நியமனம் செய்கிறாங்க, ஆளுநர் தான் நியமனம் செய்கிறாரு. பட் ஆளுநர் யார் நியமனம் செய்கிறாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெரும்பான்மை கட்சி, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்கோ அந்த கட்சியோட தலைவர் தான், பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர் ஆகிறாரு. 7th, மாநில அரசோட 3 நிர்வாக பிரிவுகள்னு பார்த்தோன்னா, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இதுதான் சட்டமன்றம்னா என்னன்னு பார்த்தோம், நிர்வாகத்துறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம், நீதித்துறைனா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டாக ஆளுநர் வந்து யார் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு இல்லையா. ஸோ பிரசிடெண்ட் தான் வந்து ஆளுநரை நியமனம் பண்ணுறாங்க, குடியரசு தலைவர். நெக்ஸ்ட், சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் சிஎம் ஆகிறாரு. ஸோ சிஎம் இன் த சென்ஸ் முதலமைச்சர் ஆகிறாரு. மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம். சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்ன்றது தான் இதுக்கான விரிவாக்கம். சரி, நான் அனைத்து வாக்காளர்களும், சரி வேணா நான் ரைட் பண்ணிடுறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் தேர்ந்தெடுப்பவர், அவர் தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஆர் மேலே நம்ம கொடுத்துருக்க சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். இது சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின்,
சட்டமன்றத்தில் அவர் இருக்கார், ஆனால் அவர் ஆளுங்கட்சி இல்லை அப்படின்னா அவர் என்ன சொல்லுவோன்னா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வேறு மல்டிபிள் கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கள எதிர்கட்சி அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வந்து தனித்தனியாக தான். சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று, ஆளுநர், முதலமைச்சர், யூனியன் பிரதேசம். ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா சட்டமன்றம் சம்மந்தப்பட்டது. செகண்டு, ஆளுநர் அப்படின்றது மாநிலத்தோட தலைவர். முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சியோட தலைவர். யூனியன் பிரதேசம் 8 பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணதுன்னு இதில் 7 கொடுத்துருக்காங்க. 8ன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? ஜார்ஜ் கோட்டையில் தான் தலைமைச் செயலகம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாநிலத்தோட தலைவர் அப்படின்னு கொடுத்து ஆளுநர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து முதலமைச்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆளுநர் இருக்கிறதுனால அவர் தான் ஃபஸ்ட்டு தலைவர், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முதலமைச்சரை சொல்லணும். நெக்ஸ்ட்டு எது தப்புன்னு பார்க்கலாம். ஆளுநராக இந்திய குடிமகன். ஒரு நிமிஷம். ஓகே, ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். கரெக்டு. 25 வயது இல்லை 35 வயது இருக்கணும். ஸோ இதுவும் கரெக்டு. லாபம் தரும் பதவியில் இருக்கணும். கரெக்டு. ஸோ அப்போ யார் கிடையாது? இவங்க தான் வந்து கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு கொஷின் சரியா தவறா அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பார்க்கலாம். அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் தான். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி உறுப்பினர்னு சொல்கிறோம். கரெக்டு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. அப்போ இது வந்து தப்பு, இது வந்து தவறு. இதெல்லாம் சரி, இது மட்டும் பார்த்திங்கன்னா தவறு. நெக்ஸ்ட், ஈரவை என்பதற்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, 2 அவைன்னா என்ன இருக்கணும்? மேலவைன்னு ஒன்று, கீழவைன்னு ஒன்று இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஈரவை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கம். இந்திய அரசியலமைப்பில் அதிகாரம் மத்திய மாநில அரசுக்கு இடையில் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ 2மே சரி தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஸோ சாரி, ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வந்து ரீகேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.